அண்ணா மரித்த நேரம் கலைஞர் இரங்கல் கவிதை எழுதியிருந்தார். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கிறதே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு அவ்வைக்கு ஒரு சிலை, வளையா நஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிக்கும் தாசனுக்கும் சிலை, அறம் வளர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை, கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை. இப்படி 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழன்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கோர் சிலை சென்னையிலே வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணை இடுகிறார் எம்மண்ணா என்று நின்றோம். ஐயோகோ, இன்னும் ஓராண்டே வாழப் போகிறேன் என்று ஒரு ஓர்விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம்மண்ணா, இதயமண்ணா, கடல் நிலத்தில் உன் கண்ணொளியின் கதகதப்பில் வாழ்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றி சென்றாய்? நீ விரலசைத்து எழுத்துலகில் விந்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாள்? கடலடியிலே கிடக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என சொல்லி உறங்குதையோ? வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எனக்கு தெரியுமண்ணா. உன்னிடம் நான் மறுவரையில் உன் இதயத்தை இரவலாக தந்திரனா, அதை கையோடு கொண்டு உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று அந்த கவிதை முடியும்.